ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அமேசான்லேருந்து ஒரு மணி சேவிங் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்குதுல்ல, இந்த 1,00,000 ரூபா சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நானும் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அதனால வந்து எனக்குமே அந்த கொஞ்சம் சேவ் பண்ணலான்ற ஐடியா வந்ததுனால தான் நான் அந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். அந்த பாக்ஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்றத பிரித்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் தான் பாருங்கள். இந்த பாக்ஸை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 400 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது உள்ள பண்ணிட்டீங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம இடையே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல், இதையும் நம்ம இடையே வச்சுக்குவோம். இதுக்குள்ளே என்ன இருக்கு? அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, இதில் ஏதோ எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அதில் ஏதோ க்ரீட்டிங் மாரி ஏதோ எழுதியிருக்காங்க. தேங்க்யூ, ஐ ஹோப் ஐ லைக் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ரெகார்ட்ஸ் ஐஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க தான் காசு போட்டா இதுக்குள்ள இருந்து காசு எப்படி தந்தோன்னா இங்க இருந்து ஃபுல்லா காசு வரும். சரி. இதுக்கு உள்ள வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு மார்க்கர் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். மார்க்கர் பண்ணி தான் நம்ம இங்க நம்பர் எழுதிருக்காங்க. அந்த நம்பர்ல வந்து 500 போட்டோம்னா அந்த 500 மறுபடியும் அந்த இது ராங் போட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த செட் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை நம்ம வச்சிடலாம். இதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இந்த கார்டு தெரியல. நம்ம இதை வந்து அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கிரீட்டிங் கார்டு, இந்த கிரீட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த 500 200 இது மாதிரி போட்டுட்டா அந்த இதை இந்த ஸ்கெட்ச் வச்சு ராங் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் நம்பர்ஸ் இது வந்து இங்கே வந்து 1 lakh அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பாக்ஸில் இருக்குல்ல 200 500 அப்படின்னு ஒரு அமௌண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் 1 lakh வருமா அப்படின்னு தெரியல. நான் வேணா லேட்டராக வந்து கவுண்ட் பண்ணி வேணா எவ்வளோ வருது அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு இது வந்து ஸ்மால் அமௌண்ட் பிகம் பிக் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 1 lakh வருதோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கே தெரியாமல் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம நிறைய என்னதான் உண்டியெல்லாம் வாங்கி சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதை சீக்கிரமா நம்ம முடிக்கணுன்றதுக்காக நம்ம சேவ் பண்ணுவோம். எனக்கு அதனால தான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் டக்குன்னு ஒரு வீடியோவில் இதை பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணோம், அட்டை போடுறது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இதுமாரி ஒரு அட்டை மாரி அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம 1000 500 5000 அது மாதிரிலாம் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கேற்ற பேர் ஒரு அமௌண்ட் அவங்க வந்து ஸ்பிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட பாக்கெட் மணி வீட்டிலேருந்து கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட வந்து அந்த அட்டையை கொடுத்து நம்ம எவ்வளோ 20 ரூபா கொடுக்குறோமோ 10 ரூபா கொடுக்குறோமோ அது வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 100 ஒரு 500 ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அது மாதிரி தான் இதுவுமே நான் பார்க்குறேன். நம்ம எவ்வளோ கிடைக்குதோ கிடைக்க நான் இதில் போட்டுட்டு நான் இதில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அது ஒரு பெரிய சேவிங்ஸாகவுமே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ ஆட் பண்ண முடியுது, நான் ஃபுல்லாத்தையும் நான் போட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ வருதுன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போடுறேன். இது வந்து பாக்ஸுமே நல்லா தான் இருக்கு. இதுல பின்னாடி இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன்ல கிளாஸ் ஒட்டி கோல்டன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல், இந்த இடத்துல ஒரு உண்டியல காசு போற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. பின்னாடி இது எப்படி ஓப்பன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓப்பன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இதை இப்படிதான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா பாக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. ஒன்றும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. பாக்ஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கு. ஓகே,
போடுங்க. ஏக்கா சர்பதே பையன் வாங்கிக்கோ. இல்ல அது வந்து அந்த சரி, நம்ம இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இப்படியே போட்டுக்கலாம். இந்த மடக்கி இது மடக்கி கொஞ்சம் எவ்வளோ போட போகிறோம்னா அதில் போட்டிருக்காங்க 500 100 நம்ம இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 50 ரூபா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க அப்படிதான் போடணும்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு நான் ஒன்று ஒன்றா இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.